என்ன கடைசி வரைக்கும் உட்கார வச்சு கடைசியாக பேசுங்கன்னு சொன்னால் பேசுகிறதுக்கு மேட்டர் இருக்காது. எல்லா மேட்டரையும் எல்லோரும் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் பேசி தான் ஆகணும். நான் நல்ல படத்தை பார்த்துருக்கோம், நல்ல டீசர் பார்த்துருக்கோம், நல்ல ட்ரெய்லர் பார்த்துருக்கோம், பேசி தான் ஆகணும். அப்புறம் இங்கே சில பிரச்சனைகளும் பேசப்பட்டது, அதை பற்றியும் பேசி தான் ஆகணும். பேசாமல் விட்டால் தப்பாயிடும். கிடைக்கிற இடத்துல பேசலைன்னா தப்பாயிடும். முதல்ல பழனி 17 வருஷம் காத்திருந்தாருன்னு சொன்னாங்க. அந்த காத்திருப்புக்கு உண்மையாகவே நல்ல பலன் கிடைச்சிருக்கு. சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய அம்மா அப்பா இங்கே வந்து நிற்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக நின்னாங்கன்னு பார்க்கும்போது, இன்னொரு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைய நினச்சி நீங்கள் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக ஊரில் இதுதான் என்னோட பிள்ளைன்னு நீங்கள் ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு அந்த பிள்ளை வளர்ந்து காட்டுவார். ஏன்னா 17 வயசில் நாடு விட்டு நாடு வந்தவர் நாம் சினிமாவுக்காக. என் தந்தை தமிழீழத்தை சேர்ந்தவர், தாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம், அதெல்லாம் விட்டுருங்க. கலை உலகத்தில் பணம்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. பணம்லாம் தேவையே இல்லை. தேவையானது இதுதான். அது தேவைக்கு அதிகமாக பழனிக்கிட்ட இருக்குது. அதனால தான் ராஜமௌலி போன்ற ஒரு சிறந்த டைரக்டர் அவர் இத்தனை வருஷம் வச்சுருக்காருன்னா, தெலுங்கில் சும்மா வச்சுருக்க மாட்டாங்க. பக்கத்தில் வச்சுருக்கிறதா இருந்தால் பையன் இருந்தால் தான் வச்சுக்குவாங்க, திறமசாலியை தான் வச்சுக்குவாங்க. ஏன்னா ராமாநாயுடு ஸ்டூடியோக்குள்ளே உள்ள நுழைஞ்சு அந்த ஃப்ளோருக்குள்ளே நுழையும் போது லெஃப்டில் திரும்பினீங்கன்னா முதல் படம் ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோ தான் இருக்குது. சுரேஷ் ராமாநாயுடு படத்துக்கு அவங்களுக்கு 41 படங்கள் பண்ணியிருக்கேன். தெலுங்கில் மொத்தம் 69 படங்கள் பண்ணியிருக்கேன். முதல் படம் NT ராமராவ் நடித்த சிட்டி செல்லலு, 2வது படம் நாகேஸ்வரராவ் நடித்த சிலிப்பி கிருஷ்ணோடு, இல்லை சுப்புத்தருடு, 3வது படம் சிலிப்பி கிருஷ்ணோடு. அப்புறம் ராகவேந்திர ராவ் சாரோட ஒரு 12 படம் வேலை செய்திருக்கேன். அதில் NTR படம், நாகேஸ்வரராவ் படம்லாம் நிறைய. அப்புறம் கிருஷ்ணா சோபன் பாபு நடித்த மண்டே குண்டல் சில்வ ஜூபிலி. அப்புறம் சிரஞ்சீவி நடித்த சங்கர்ஷ்ணா, விஜயசாந்தி அண்ட் சிரஞ்சீவி. இப்படி ராமாநாயுடு சருக்கு நிறைய படங்கள். கடைசியாக பின்னாடி நான் டைரக்ட் பண்ண படம் பருவ பிரதிஷ்டா, அந்த படம் நல்லா ஓடிச்சு. அப்புறம் கக்ஷா, அப்புறம் நாயுடுகாரு குடும்பம் நான் ராமாநாயுடு சருக்கு பண்ணேன். அப்படி கிட்டத்தட்ட 69 தெலுங்கு படங்கள் பண்ணேன். எனக்கு நிச்சயமாக பழனியை வாழ்த்துறதுக்கு நிச்சயமாக தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், சொல்கிறேன். தெலுங்குக்காரங்களுடைய இதயம் பெருசு மட்டும் இல்லை, அவங்களுடைய கலை உணர்வும் பெருசு. ஏன்னா ஜாக்குவார் தங்கத்துக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். தமிழர்கள் கலையுலகில் கெட்டிக்காரர்கள் தான். ஆனால் எப்போது திரையுலகில் கலையுலகில் தமிழர்கள் கெட்டிக்காரர்கள் ஆனது எப்போது? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதுர்தி சுப்பராவ், தாபி சாணக்கியா, HM ரெட்டி போன்ற பழைய இயக்குநர்களெல்லாம் இங்கே நல்ல படங்கள் பண்ண பின்னாடி தான் கிருஷ்ணன் பஞ்சு போன்ற தமிழ் இயக்குநர்கள் இங்கே வந்தாங்க. எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் டைரக்ட் பண்ணது தாபி சாணக்கியா. பாதாள பைரவி டைரக்ட் பண்ணது தெலுங்கு டைரக்டர். ஆதுர்தி சுப்பராவ் டைரக்ட் பண்ண படம் மூகனோமு. அந்த படம் எத்தனை லாங்குவேஜில் எப்படி ஓடிச்சுன்னு தெரியும். ஆக அது எதனால் நடந்ததுன்னு சொல்கிறேன். அப்போ தமிழ்நாடு ஆந்திராவும் பிரியாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அங்கே கம்யூனிஸ்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால கம்யூனிஸ்டில் அதிகமாக படித்த திறமைசாலிகள் தலைமறைவாக வந்து ஒளிந்திருந்த இடம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் கலை உலகில் வல்லவர்களாக இருந்தார்கள். கலைப்படைப்புகளை சிறப்பாக படைத்தார்கள். அண்ணாவும் அதன் பின்னால் கலைஞரும் அதன் பின்னால் MGR அவர்களும் அதன் பின்னால் சிவாஜி அவர்களும் வந்த பின்னால் தான் கலையுலகம் மெதுவாக ராமராவ், ஹொன்னப்பா பகவதர், நாகேஸ்வர ராவ் இவர்களிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்டு MGR, நமது சிவாஜி கணேசன், SSR போன்ற நடிகர்களிடம் கலை உலகம் மெதுவாக வந்தது. அறிவு சார்ந்தவர்கள் அறிவால் வென்றெடுத்த உலகம்தான் கலை உலகம். ஆனால் இந்த கலை உலகத்தில் சகோதரி தேவயானி அவர்கள் சொன்னது போல் யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வாழலாம். நாங்கள் வந்தாரை வாழ வைக்கும் ஜாதி. நாங்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் வர வேண்டும்,
உங்கள் கலைப்படைப்புகளை இங்கே செய்ய வேண்டும், நாங்கள் அங்கே வருவோம், எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் கன்னடத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், மலையாளத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். வட இந்தியாவில் வந்த தெய்வயானி அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே நான் வாழ்ந்தேன், என் கணவனை கூட இந்த மண் தான் தந்தது என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு கணவர் தெரியுமா ராஜ்குமார் அவர்கள். நான் பார்த்து பெருமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் 50 ஆண்டு காலம் நானும் ஒரு புகழ்பெற்ற நடிகையை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர்கள் யார் என்றால் உங்களுக்கு தெரியும். 6லிருந்து 60 வரை புவனா ஒரு கேள்விக்குறி, திருவருள், தெய்வம், ராஜபாட்டங்குதிரை, பெத்தமனம்பித்து போன்ற படங்களில் நடித்த ஜெயா அவர்கள் நான் அறிமுகப்படுத்திய நடிகை. அவர்களோடு 50 ஆண்டுகள் நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் இந்த ஜோடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவயானி அவர்களே, உங்களுக்கு வேண்டியது இங்கே கிடைத்தது, நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆனால் வருகிறவர்கள் வாழுங்கள், வாழ்வதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு மேல் ஆள்வதற்கு ஆசைப்படாதீர்கள். இதை சொல்லும்போது நான் கொஞ்சம் வருத்தப்படுகிறேன், ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு நாடோடி மன்னனை நாடாள வைத்தோம், ஆனால் நடிக மன்னனை நடிக்க மட்டும்தான் வைத்தோம், ஓட்டு போட்டு அவரை ஏற்கவில்லை. ஆகவே தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள், யார் வேண்டுமானாலும் வாருங்கள், ஆனால் இனிமேலாவது தமிழன் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு விடுங்கள், ஆள்வதற்கு ஆசைப்படாதீர்கள். கலையுலகில் வாருங்கள், நல்லா வாழுங்க. என்டிஆர் அவர்கள் இங்கே தான் வாழ்ந்தார் 40-45 வருஷம். அவருக்கு நான் 10 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கே முதல்வர் ஆனார்? ஆந்திராவில். அவர் முதல்வரானதுக்கு காரணம் ஒரு விதத்தில் எம்ஜிஆர், அவர் தான் தூண்டி விட்டார். அதே போல் ராஜ்குமாரை அறிமுகப்படுத்தியது யார்? உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏவிஎம் செட்டியார் அவர்கள் தான் பேட கண்ணப்பா என்ற படத்திலே ராஜ்குமார் அவர்களை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அந்த ராஜ்குமார் அங்கே போன பின்னால் அவர் ரசிகர்கள் தமிழர்களை அடிக்கிறார்கள். இது தவறல்லவா? நாங்கள் உங்களை வளர்த்து விடுவோம், ஆனால் நீங்கள் எங்களை அடிப்பீர்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இது நியாயமா? இது நியாயம் இல்லை. தேசிய தலைவர்கள் கேட்கிறார்கள், திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று. இந்த மேடையை பாருங்கள். இவர்கள் யார்? அவர்கள் யார்? அவர்கள் யார்? அந்த மியூசிக் டைரக்டர் யார்? தெலுங்குக்காரர். நாங்கள் பாகுபாடு பார்க்குறோமா? திராவிட நாடு இங்கே இருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தை பாருங்கள். தலைவராக இருப்பது யார்? தெலுங்குக்காரர். செயலாளராக இருப்பது யார்? பொருளாளராக இருப்பது யார்? துணைத் தலைவராக இருப்பது யார்? பிரகாஷ் ராஜ். நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இங்கே பாருங்கள், திராவிட நாடு இருக்கிறது. எங்கே திராவிட நாடு என்று கேட்காதீர்கள். நாங்கள் மொழியால் பிரிந்து கிடக்கிறோம். தெலுங்கர்களாக, மலையாளிகளாக, கன்னடர்களாக, தமிழர்களாக மொழியால் பிரிந்து கிடக்கிறோம். ஆனால் கலையால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால், பழகுகின்ற விதத்தால் நாங்கள் திராவிடர்கள் தான். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகவே இந்த இசையமைப்பாளர் தமிழிலே நிறைய படங்கள் பண்ண வேண்டும். நான் இப்போது என்னுடைய 250வது படத்தை ஏவிஎம் அவர்களோடு சேர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறேன். தேனாண்டாள் அவர்களோடு சேர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு படம் பண்ணுகின்ற வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன். ஏவிஎம்மோடு தேனாண்டாளோடு சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுகின்ற வாய்ப்பு இருந்தால் இந்த டீமை வச்சு தான் நான் படம் பண்ணுவேன். நிச்சயமாக பண்ணுவேன். பழனியை வச்சு பண்ணுவேன். இந்த கதாநாயகன், இந்த கதாநாயகி, அந்த மியூசிக் டைரக்டர், அந்த கேமராமேன், இவர்களை வைத்து நிச்சயமாக பண்ணுவேன் என்று சொல்லி இவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.